இல்லம்மா சீரியல்ல வீட்ல பூஜை பண்ணிட்டு இருந்த மேகா கிட்ட மரகதமும் அவங்க மாமா மனோகரும், அம்மா மேகா நீ பண்றது ரொம்ப தப்புமா, இந்த மாதிரி பூஜை பண்றது பில்லி சுனி வைக்கிறதெல்லாம் உனக்கு நல்லது கிடையாது, இதெல்லாம் பண்ணி நீ செல்லம்மாவோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்காத, உன்னோட வாழ்க்கை தான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நிப்பாட்டுமான்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட கேட்காத மேகா, அம்மா நீங்க ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல, எனக்கு என்னோட சாமியார் கத்து கொடுத்துட்டாரு என்ன பூஜை பண்ணணும்னு, அதை பண்ணிட்டா செல்லம்மாவோட வாழ்க்கை நல்லா இருக்காது, அதனால எனக்கு அட்வைஸ் பண்ண நிறுத்துங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. சித்தார்த்தும் செல்லம்மாவும் அவங்களுடைய நிச்சயதார்த்த பத்திரிகை எடுத்துக்கிட்டு மேகா கிட்ட கொடுக்க வராங்க. அவங்க 3 பேர்கிட்டையும் கொடுத்துட்டு காம 3 பேருமே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ மேகாவும் எகத்தாளமா பத்திரிக்கை எடுத்துட்டு, ஏன் சித்து எங்ககிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு எங்களை அழைக்கிறியே, அதே மாதிரி நீ முக்கியமா மாணிக்கத்தெல்லாம் கூப்பிடணும், அவனுக்கும் பத்திரிக்கை கொடுப்பலன்னு ஏளனமா பேசுறாங்க. சித்தார்த்தம் கோவத்தை அடக்கிக்கிட்டு, செல்லம்மா நான் தான் அப்பவே சொன்னல மேகா கிட்ட எல்லாம் கொடுக்க வேணாம், இப்படிதான் தேவையில்லாம பேசுவான்னு தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இதை தெரிஞ்சுக்கோ மேகா, மாணிக்கம் முன்ன மாதிரிலாம் கிடையாது, தெரிஞ்சு நல்லவன் ஆயிட்டாரு கிடையாதுன்னு சொல்ல, சித்து நீயே சொல்றியே மாணிக்கம் நல்லவர் ஆயிட்டாரு, மாணிக்கத்தை கூட சேர்த்து வச்சிடலாமே, இதை விட்டு ஏன் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன்னு ஜாஸ்தியா பேசுறாங்க. சித்தார்த்தும் கோவப்பட்டு, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது செல்லம்மா, நீங்க பத்திரிக்கை கொடுத்துருவாங்கன்னு கிளம்பி வெளியே வர, செல்லம்மாவும் பத்திரிக்கையை மனோகர் கிட்டயும் மரகத கிட்டயும் கொடுத்துட்டு கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த செல்லம்மா பேசின நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க உங்க சித்தா செல்லம்மாவை பாக்கிறதுக்காக வராரு. "ஏன் செல்லம்மா சோகமா இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒன்னும் இல்லை சித்து சார், காலைல மேகா பேசினால அதை நான் நினைச்சு பார்த்தேன், உங்களுக்கு அந்த மாணிக்கத்தை பத்தி சரியா தெரியல, இப்ப நல்லா பேசுறானா பின்னாடி ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு அர்த்தம், தயவு செஞ்சு அவனுக்கு உதவி செஞ்சிடாதீங்க சார்னு சொல்றாங்க. சரி செல்லம்மா, மாணிக்கம் எங்க அம்மாவை காப்பாத்தினா ஒரு உதவி செய்யணும்னு தான் நான் பண்ணேன், இனிமேல் அவன் இருக்கிற பக்கம் கூட நான் போக மாட்டேன் போதுமா. அம்மா ஆர்த்தி என்கிட்ட உங்களுக்கு மெஹந்தி போடணும்னு சொன்னா அந்த மெஹந்தி கோனை புடுங்கிட்டு நானே செல்லம்மாக்கு போடுறேன்னு வாங்கிட்டு வந்தேன், கையை காட்டுங்க நான் போட்டு விடுறேன்னு செல்லம்மாக்கு மெஹந்தி போட்டு விடுறாரு. நிச்சயதார்த்த நாள் அன்னைக்கு வீடே விழா கோலமா இருக்க ஆர்த்தி செல்லம்மாக்கு புடவை நகை மேக்கப் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வராங்க. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு தேவனும் வீடு தேடி வர அப்பா பார்த்த ஆர்த்தி இந்த விஷயத்த குடும்பாள் கிட்ட சொல்றாங்க. அம்மா அப்பா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, கல்யாணத்துக்கு தான் அப்பா வரல, சித்துவோட ஃபங்க்ஷனுக்காவது வரட்டுமா, அவரை கூப்பிடுங்களேன்னு சொல்ல, அன்னைக்கும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இந்த ஃபங்க்ஷனுக்கு வாசுதேவன் என்னோட ஹஸ்பண்டா உள்ள வரதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், ஆனா 2 பசங்களுக்கு அப்பாங்கிற முறையில அவர் உள்ள வர சொல்லுங்கிறாங்க. அன்னைக்கு சொன்னதை கேட்டு வாசுதேவனும் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வராரு. இதுதான் இந்த எபிசோட்ல நடந்தது.